ஹாய் ஹலோ செல்லம் சார் எப்படி இருக்கீங்க? இப்போலாம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீடியோஸ் ஒட்டி 7 லவ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். லாஸ்ட் பார்ட்டில் எதில் விட்டுருந்துருப்போம் அப்படின்னா வந்துட்டு நம்ம டே வந்து யான்கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. நம்ம ஸ்வீட்டி வந்து ஜிகேவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணால் ஜிகே கொஞ்சம் இன்னும் ரெக்கவர் ஆவான், ஜிகேக்கு வந்து ஸ்வீட்டி ஒரு மாதிரி ஹீலிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டே வந்து யான்கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்து மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி என்னோடய தம்பி வந்துட்டு இருக்கான், அவனோட கம்பெனியில் தான் ஒர்க் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களும் ஓகே இது சேஃபாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டிருப்பாங்க. நம்ம டீவும் உங்களுக்கு டைம் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் கிளம்புங்க, நான் மார்னிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவருமே வந்து கிளம்பியிருப்பார். அப்படியே கிளம்புனா வர நேராக வந்துட்டு நம்ம ஜிமியோட வீட்டுக்கு தான் வராங்க. அவங்களுமே வந்துட்டு அப்படியே காரை வந்து பார்க் பண்ணிட்டு அப்படி மேலே வராது. வந்து பார்த்தா எல்லோரும் வந்து டைம் டேபிள் உட்காந்துருக்காங்க. நம்ம டீவா விட்டால் போதுனான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாரு. பிகாஸ் வந்து என்னென்னா ஃப்ரெஷ் ஆகலைன்னா வந்துட்டு சாப்பாடு கிடைக்காது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தானே, அதனால் போய்ட்டு வேகமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அம்மா தான், ஏன்டா அவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்க, இவ்வளோ வந்துட்டு லேட்டாக வந்துட்டு நீ இவ்வளோ லேட்டாக சாப்பிட்டேன்னா எப்படி வந்துட்டு உன்னோட ஹெல்த் கரெக்டாக இருக்கும், இப்படிலாம் இருக்காது, இனிமேல் கரெக்ட் டைமுக்கு வா சரியா, ஒர்க் ரொம்ப முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஒர்க்கா எது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பண்ணிட்டு போயிட்டு நின்றுட்டுருக்கதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்பா கேட்குறாரு. அவ்வளோதான் நம்மகிட்டே வந்துட்டு டக்குன்னு அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறாரு. என்ன அங்கிள், உங்கள் தானே நின்றுட்டு இருந்த, எதுக்கு பொறுக்கி மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அவ்வளோதான் இதை கேட்டோடனே வந்துட்டு ஜிமினுக்கா சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு அட்ட பாவின்னு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நின்றுட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு அவருக்கு புகையறியுது. நம்ம வந்துட்டு இவனா தான் அச்சோச்சோ புகையிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து அந்த தண்ணியெல்லாம் கொடுத்து அடி மேலே வந்துட்டு அந்த நெத்திலெல்லாம் ஊதி விட்டு தட்டுவாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் தான் எனக்கு ஓகே தான் இவனா, நீ உட்காந்து சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஜிமினியை என்ன பண்ணி வச்சிருக்கடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டுட்ருக்காரு. ஆனால் நம்ம டே வந்துட்டு ஐயோ இவன் எதுக்கு நம்மளை குறுன்னு பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அந்த பக்கம் திரும்ப கூட இல்லை, அவர் அப்படியே வந்துட்டு இந்த சைடு வந்து திரும்பி உட்காந்துக்கிறாரு. சாப்பிட்ட தட்டை மட்டும் பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம வந்துட்டு அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னமோ பண்ணி தொலைங்க, ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து தொலைஞ்சிடாத, நான்லாம் வந்து வெளியே எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா போயிட்டு வந்து பிளேட்டை வந்து வச்சுட்டு கை கழுவிட்டு சட்டுக்கு ரூமுக்கு வந்து போயிறாரு. இந்த சைடு ஆன்ட்டிக்கு என்னடா அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ ஆன்ட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ஒரு ஒர்க் விஷயமாக தான் போனேன், அதானே பார்த்தேன், டேலாம் அந்த மாதிரி பையன் கிடையாது, அவங்க ஒர்க் விஷயமாக தாங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டே வந்துட்டு அந்த சைடு போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இவனை தான் ஜிம்மன் என்ன சொல்கிறாங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி நின்றா எதுக்கு வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ உனக்கு சொன்னால் புரியாது இவனா, நீ என்ன பண்ணு, எந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போ, ஓகே உனக்கு நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நிறைய சிப்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் ஓகேவா, அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நியூவாக வந்துட்டு கார்ட்டூன்ஸ்லாம் இறக்கி வச்சுருக்கேன், அதனால் போய் பார்த்துக்கோ ஓகே 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்ட்டூன்ஸா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். சிங்சான் தான் போ, எல்லாம் அப்லோடு வந்துட்டு பண்ணது எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு நல்லா தூங்கு சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனாவை வந்து அங்கேருந்து வந்துட்டு சாப்பிடாமல் எழுந்திரிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யூனாவுக்கு அதை பிடிக்கல, அதனால எழுந்திரிச்சு போயிடறாங்க உள்ளுக்குள்ளே. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஓகே கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்களுமே எழுந்திரிச்சு போயிடறாங்க. நம்ம வந்துட்டு டே தான் அஜிஜோ வேணா எல்லாத்தையும் கிளப்பி விட்றோம், அஜிஜோ நம்மக்கிட்ட தானே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறோன்னா வேகமாக சாப்பிட்டுட்டு ஐயோ ரூமுக்குள்ள போய் கதை சத்தலன்னு வேகமாக போகிறாரு. அதுதான் வந்துட்டு நம்ம ஜிமினோட ரூம் 2 பேரும் ஒன்றா தானே ஸ்டே பண்ணிப்பாங்க. வேகமாக வந்துட்டு ஜிமின் உள்ளே போய்ட்டு டே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளாட்டி வந்துட்டு கதவை சாத்த முடியலையா, நம்ம வந்துட்டு ஜிமின் உள்ளே வந்துடுறாரு. என்ன எதுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் என்னன்னு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சத்தியமாக சொல்கிறா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி இல்லைனா அப்போ எதுக்கு போய் நின்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. டீ நான் நின்னது என்னோட தம்பி ஜேக்கிக்காகடா அப்படின்னு சொல்லும்போது தம்பிக்காகவா, இது நம்புற மாதிரி தெரியலையே அப்படின்னு பேசுகிறாங்க. ஐயோ இவ்வளோ நாள் வந்துட்டு ரூம்குள்ளே இருந்தான்ல, ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, அவன் ஆஃபீஸ் போனான். என்னடா சொல்கிற லியாலி, என்னால் நம்பவே முடியலை, அவன் கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சே, நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணோமே போய் பார்த்து மீட் பண்ணி, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையடா. அதுதான் எனக்கும் டவுட்டு, நேற்று இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் எப்படி இருக்கானோ என்ன பண்ணுறானோன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்துட்டு நேற்று அவனை போய் பார்க்க பண்ணான்டா. அப்போ தான் தெரிஞ்சுது அவன் ரூம்லேருந்து அவ்வளோ சிரிக்கிற சத்தம், அவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணான்டா. அங்கே ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டது, அது ஏதோ டிவி ஷோவா வாட் எவர் இட் இஸ், அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து என்னோடய எம்ப்ளாயிஸ் மூலமாக கண்டுபிடிச்சேன். ஏன்னா எம்ப்ளாயிஸ் மூலமாக கண்டுபிடிச்சேன் எடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வந்து
வந்து அவரோட கம்பெனிக்கு போயிருக்காரு. ஸோ போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சோகமாக போயிருப்பார். என்ன கம்பெனி என்னவா இருக்கும், அது என்ன டிவி ஷோவாக இருக்கும், எப்போ வந்துட்டு அது யார், அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனோட தான் வந்துட்டு அவர் வந்து அப்படி நேராக வந்துட்டு ஆஃபீஸ் வந்து போயிருப்பார். அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் டேவை பார்த்துருப்பாங்க. ரொம்ப சோகமாக இருக்காரு, என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. டேவ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ நீங்கள் சோகமாக இருக்கீங்க? எங்கள் டேசர் எப்போவுமே வந்து வைபாக தானே இருப்பார், எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி என்ன இவ்வளோ வந்துட்டு அப்செட்டாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு ஒரு டிவி ஷோவா அது என்னன்னு தெரியல, ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்க எல்லாரும் என்ன சார் லவ்வா அப்படின்னு கேட்குறாங்க. லவ் தான், ஆனால் எனக்கு இல்லை, என் தம்பிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. தம்பிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு சரி சரி இப்போது அது என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம டே பக்கத்தில் வராங்க. டேவாக வந்துட்டு அவர் என்ன பண்ணா அந்த ஒர்க்கிங் டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த லேப்டாப்பு எல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு சரி ஓகே நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மொபைலு அந்த வந்துட்டு அவங்க கையில் ஏதாவது வந்துட்டு பின் நோட் ஏதாவது இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நோட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து நேற்று ஒரு 5:30 5:45 அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நான் வந்துட்டு நோட் பண்ணேன், அது ஒரு பொண்ணோட வாய்ஸு, அவள் தான் பேசிகிட்டு இருந்தா. அது என்னன்னு தெரியல, அதாவது நம்ம பேசுகிறோம், அதுக்கப்புறம் அவங்களும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாங் ப்ளே ஆகுது, இதுதான் நடந்துச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அது என்ன ஷோன்னா தெரியல, பட் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி தாங்க அப்படிக்கலாம். ஆமாம் சார், இது எஃப்எம் ஷோ. கரெக்டாக இந்த டைமில் 3 சேனலில் வந்துட்டு எஃப்எம் வந்து போடுவாங்க. அதில் கேர்ள்ஸ் வாய்ஸ் பேசுகிறது 2 சேனல், அதை தான் இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 2 சேனலா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து டேக் ஒன்றுமே புரியல. சார் ரொம்ப ஈஸி, நேற்று நீங்கள் எத்தனை மணிக்கு வந்துட்டு அந்த ஷோவை பார்த்தீங்களோ அதே டைமுக்கு நம்ம வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அதில் உங்கள் தம்பி பேசியிருப்பார் இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சார் இது சூப்பர் ஐடியா சார், இன்றைக்கி தான் அந்த பொண்ணு உருப்படி ஐடியா கொடுத்துருக்கு, சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பையன் வந்து சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். டே இது மட்டும் கண்டுபிடிச்சா சரின்னு வச்சுக்கோங்க, உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு சேலரி இன்க்ரீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து சொல்கிறான். ஐயோ சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஷோவெல்லாம் போட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சார் இந்த ஷோவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு ஷோ இருக்குது, அந்த ஷோவை எடுத்து காமிக்கிறாங்க. சார் இந்த ஷோவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த ஷோ என் தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் வந்துட்டு சூப்பர்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க எல்லாரும் அப்படின்னு சேர்ந்து வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்கிறாரு. அவ்வளோதாங்க இருக்க வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஐயோ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேவை வந்துட்டு அப்படியே வந்து கிணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு கொஞ்சிட்டு அப்படி வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து டேவை பொறுத்தளவுக்கு ஜாலியான ஒரு மைண்ட் செட்டு, அங்கே இருக்க ஸ்டாஃபுமே அதே மென்டாலிட்டி தான் வச்சுருப்பாரு. இல்லை ஜாலியாக இருங்க, ஜாலியாக ஒர்க் பண்ணுங்க, எதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் வேணாலும் போட்டு வந்துக்கங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் எனக்கு ஒர்க் ப்ராப்பராக நடக்கணும், அவ்வளோதான், ஜாலியாக பண்ணுங்கள் அப்படின்ற மைண்ட் செட் தான் வந்துட்டு அவருக்கு இருக்கும். அவர் எப்படி சொல்கிறது, அவர் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். அங்கே இருக்க ஸ்டாஃப் கீழே சார் ப்ளீஸ் சார் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் விடுங்க சார், நீங்கள் தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, நாங்கள்னாச்சும் உங்களுக்கு பொறுப்பாக இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் சார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. பிகாஸ் வந்து டேவை வந்து அவங்க எவ்வளோ நம்பிட்டு இருக்காங்களோ, ஸோ வந்துட்டே வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பட் டே தான் அப்பப்போ போயிட்டு ஏதாவது குளறுபடி பண்ணி விட்டு வந்துடுவார். ஜாலியாக இருங்க ஜாலியாக இருங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஸோ வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்க்குமே டேவை ரொம்ப பிடிக்கும், டேக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப 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 ஸ்டாஃபை பிடிக்கும். எப்போவுமே 24/7 வந்துட்டு ஸ்டாஃபை பற்றி அவர் எவ்வளோ அதிகமாக யோசிக்கிறாரோ அந்த மாதிரி தான் ஸ்டாஃபுமே வந்துட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்களா, டேஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் வந்துட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்டீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு வந்து கேட்டு ஒரு மாதிரி கேரிங்கான ஒரு லவ்லியான ஜாலியான வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நம்ம வந்து டே வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும். ஸோ டே வந்துட்டு இது தாண்டா நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த 1 டேக்கு மட்டும்தான் பேசியிருக்கா. இதே மாதிரி லாஸ்ட் இயர் 1 டைம் என்னமோ பேசியிருப்பா போல இருக்குது, அது ஒன்று, அப்புறம் இது வந்து 2nd டைம் பேசியிருக்கா போல இருக்குது. இது தாண்டா நடந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டே வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாடா டே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிடிச்சிட்டேன். அது எப்போவுமே வந்துட்டு எஃப்எம் வந்து பேசுகிறா இல்லையா அந்த ஆர்ஜி பொண்ணு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாமா, அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேச போயிருந்தேன், அதுக்குள்ளாடி தாண்டா அப்பா பார்த்து தப்பை புரிஞ்சுட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்பாவை விட, அப்பாவெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அந்த பொண்ணுகிட்ட பேசினியா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணுகிட்ட பேசினேன், அந்த பொண்ணு ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்டை பற்றி ரொம்ப சேஃபாக பார்த்துக்குறாப்பா, ஃப்ரெண்டுக்கு சேஃபாக இருக்குமா அதுக்கு சேஃபாக இருக்குமா, போக வர வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஓகேவா, அங்கே எல்லாம் வந்துட்டு ஓகே தானே, யாரும் அவளை ஹர்ட் பண்ணிட மாட்டாங்கல்ல, அப்படி இப்படின்னு என்னை எத்தனை கொஷின் கேட்டுட்டா தெரியுமா. ஸோ ஃபைனலாக நாளைக்கு வந்துட்டு
கொஞ்சம் அவகிட்ட கொஞ்சம் போய் தெளிவாக பேசணும். பிகாஸ் வந்து அவள் ஹாஸ்டலில் கரெக்ட் டைமுக்கு உள்ளே போகலன்னா வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கல்ல, அதான்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுவும் சரி தான். சரி ஓகே, அப்போ மார்னிங் போய் பார்த்து பேசிடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிம் சொல்கிறாரு. சரி சரி, அதுக்குள்ளாட்டி என்ன போய் நீ தப்பாக நினச்சிட்டல, ச்சே மானம் கெட்டவனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா போயிட்டு வந்துட்டு இழுத்து பற்றிட்டு படுக்கிறாரு. கரெக்டாக அந்த டைமில் யாரோ வந்துட்டு அந்த ரூம்குள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம வந்துட்டு டேக் உசிரே இல்லை, அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா நம்ம வந்துட்டு லியா தான் வந்துட்டு ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நான் ஏன்டி இப்படி கொதிச்சு தொலைஞ்சேன், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே சொல்கிறாரு. அவள் தான் இந்த நேரத்துக்கு இந்த ரூமுக்கு வருவான்னு தெரியலடா, அப்புறம்டா திரும்பி படுத்துருங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் சொல்கிறாரு. அச்சோ ஜிமின் யோ ஸோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேகமாக வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் நிற்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் தான் என்னடி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, மூவி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான், டேக்கு வந்துச்சு இப்போ ஒரு கோவம். மூவியா அடிங்கொய்யால வெளியே போங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணுறாரு, வெளியே தூக்கி துரத்தி விட்டாரு. இருப்பாங்க 2 பேரும் எங்கேயே போய் வந்துட்டு மூவி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிட்டி எங்கள் அப்பா வந்தேன்னா அவ்வளோதான் கொன்னே போட்டு வரடி, கதவை தரடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜிமின் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு நோவே வந்து கதவை திறக்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்துட்டு ஜிமினும் வந்துட்டு லியாவும் தான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹாலில் உட்காந்து பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. எது ஹாலில்? எங்கள் அம்மா எப்போ எந்திரிச்சு வருவாங்கன்னு தெரியாது, ஒழுங்கா நீ வா வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெளியே போயிட்டு அங்கே வந்து எப்படி சொல்கிறது, அதாவது ரூம் அந்த வீட்டுக்கு வெளியே வந்துட்டு உட்காந்து வெளியே வந்துட்டு லாக் போட்டாராங்க. லாக் போட்டு 2 பேரும் உட்காந்து அப்படி நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு படம் பார்க்குறது, ஜாலியாக வந்துட்டு அந்த டைம் என்ஜாய் பண்ணுது. நம்மளையா சும்மாவே இருக்க மாட்டாங்க, நம்ம வந்துட்டு ஜிமின் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கப்பிள்ஸை பாரு எவ்வளோ அழகாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க, ஏன்டா நீ இப்படி இருக்க அப்படின்லாம் கேட்குறது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜிமின் சொல்ல இவன் இவ்வளோ வந்துட்டு பல்பமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அடிக்கடி திட்டுவாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து லியாக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப வந்து மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் ஜாலியாக அப்படி ஒரு மாதிரி பேசுகிறது, கண்டுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் லவ் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிமின் வந்து நோவே மேரேஜ்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவார். எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வந்துட்டு கெத்து, ஒரு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரௌட் வீலில் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு என்ன தான் வந்துட்டு ஜிமின் முன்னாடி வந்துட்டு நீ இவ்வளோ வேஸ்டடா அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே ஸோ வந்துட்டு ஒரு லவ்லியாக அவங்க வந்துட்டு இப்படி என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மைண்டில் வந்துட்டு அப்படி ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ இப்படியே வந்துட்டு நைட் ஃபுல்லாக இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கட்டும், நல்லா மூவி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு நிவியை தான் காமிக்கிறோம். நிவியா அடிச்சு பிடிச்சி வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து யூனோ காமிச்சு அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இன்றைக்கி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சாக்லேட் இல்லை நோ 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 வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சாக்லேட் வெண்ணிலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பில் வந்துட்டு சாக்லேட், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு வெண்ணிலா, அடுத்த ஸ்டெப்பில் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐஸ்கிரீம் வந்துட்டு ஃப்ளேவர் வந்து சொல்லிட்டு குதிச்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி நான் என்ன சாப்பிட போகிறேன், சாக்லேட்டார் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அந்த ஸ்டெப்ஸில் குதிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம நீ வேறக்க பிறக்க வெளியே ஓடி வந்தவங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நான் என்ன சாக்லேட் சாப்பிட்லாம் சொல்லு, சாக்லேட்டா வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குதிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ 2மே சாப்பிடலாம், ஃபஸ்ட்டு நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் தான் இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறான்னு கேட்கும்போது என் வாழ்க்கையை காப்பாற்றணும்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்க்கையா என்னடி சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அந்த பூச்செடியெலாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தண்ணி ஊற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்காங்க. ஐயோ அம்மா இங்கே தானே இருந்துச்சா, அம்மா நான் போயிட்டு வந்து உனக்கு விளக்கமாக சொல்கிறேன், நீ மட்டும் இதை வந்துட்டு கேட்ட அப்படின்னா என்னை வந்து நீங்கள் பெருமையாக நினைப்போமா, அதை வந்தார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி பைக் எடுத்துகிட்டு அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. நம்ம யூனாக்கும் வந்துட்டு என்ன நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டா, எப்பவும் வந்து நம்ம லேட்டாக தானே போவோம் காலேஜ்க்கு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஐயோ நான் சொல்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு, இந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டே உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நிவி ஒன் வந்துட்டு ஜிமினு கொடுக்குற சாக்லேட்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனாக்கு வந்துட்டு நிறைய சொத்தப்பல் இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும், அந்தளவுக்கு வந்துட்டு சாக்லேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ வந்துட்டு அவங்களுமே ஒரு மாதிரி காமாக உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு மறந்து போயிட்டு சாக்லேட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம இனி என்ன பண்ணாங்க அப்படின்னா வேணா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட் தான், ஐயோ இங்கேருந்து அது 20 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வேகமாக வந்துட்டு அந்த ஸ்கூட்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க நிறைய டிராஃபிக் இருக்குது. பிகாஸ் வந்து மார்னிங் டைம் நம்ம ஸ்கூல் காலேஜ் ஒர்க்கு போகிறவங்கலாம் நிறைய போயிட்டு இருப்பாங்களே, செம்ம டிராஃபிக்காக இருக்கா. ஸோ வந்துட்டு அவங்களுமே என்ன பண்ணாங்கன்னா வேகமாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அப்படி சுற்றி வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரீட்குள்ளெல்லாம் விட்டு வண்டி ஓட்டிகிட்டு நேராக வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து போய் ரீச் ஆகிறாங்க. பார்த்தா வெளியே கார் இருக்குது, நம்மால் காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி டக்குன்னு வந்து வந்துட்டு பைக்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே உள்ளே போகிறாங்க.
உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஷுகா வந்து ஒரு டேபிள் உட்காந்துருக்காரு, ஷுகாவும் அந்த ஃபியான்சி பொண்ணு ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆரம் வந்து தனியாக இல்லை, அப்படி எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்காரு, மொபைல் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் அவர் வந்து உட்காந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு அவர் வாட்சை பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் அவருக்கு இரிட்டேட் ஆகுது அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஷோ கிட்ட பேசுறது என்னன்னு தெரியல. ஏன்னா ஷோவுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, ஆரம்புக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. செம்ம கானில் தான் வந்துட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு. எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வந்து ஆர்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து சொன்னாங்க எனக்கு வந்துட்டு காஃபி வந்துட்டு சக்கரை வந்து கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அவர் என்ன பண்ண அப்படி உட்காந்துருக்காரு. அந்த சைடு வந்துட்டு சுத்தமாக முடியலை வந்துட்டு ஷிவாக்கு. ஏன்னா அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்காளா, ஒரு மாதிரி காண்டாகுது. பேசுகிறா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஃபுல்லாக பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அந்த மனுஷனுக்கு தாங்கவே முடியல. ஐயோ நானே இப்படி என்னோட வந்துட்டு ஆஃபீஸில் இருந்தாலே நான் பிஸ்னஸை பற்றி பேச மாட்டேன், இவன் என்னடா கஃபேலலாம் வந்து பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கா, கடவுளே அப்படின்னு மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா சொன்னது கரெக்டு, இவனெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி கானில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு எங்கே 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 நம்மளை இது இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கன்னா அங்கே பாரு தேர்ட் வந்து நம்பர் 3 டேபிளில் வந்துட்டு ஆள் இருக்கார். போய் அவர்கிட்ட நல்லா பேசி நல்லா வந்துட்டு கம்ஃபர்ட் ஆகிக்கும். நான் போயிட்டு ஏன் ஆளை வந்துட்டு காப்பாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு வேகமாக வந்துட்டு யூனா வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கிட்ட அமுச்சு விட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு நம்ம வந்துட்டு இஷிகா பக்கத்தில் உட்காராங்க. இது போத்தோன்னே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஏய் யார் நீ, எதுக்கு இவன் பக்கத்தில் உட்கார, ஃபஸ்ட்டு நீ எந்திரி அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் ஷுகாவோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓ நம்ம ஆள் பேர் ஷுகாவா, நான் ஷுகாவோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. வாட், ஷுகா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஷாக்காக கேட்குறா. அது வந்து ஐயோ யார் அந்த பொண்ணுன்னு தெரியல, ஆனால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆமாம்மா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதை சொல்லலான்னு தான் வந்தேன், ஆனால் நீ தான் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருந்தியா, அதை தான் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷுகா வந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே வந்துட்டு வாட், நான் இப்போவே இந்த மேரேஜை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன். சே நீ நீ எப்படி ஒரு பொண்ணை, அதுவும் இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ ரொம்ப மிடில் கிளாஸ் மாதிரி இருக்குது. ஏய் ஏன் பார்த்துட்டு மிடில் கிளாஸ்ன்னு, நான் என் சொந்த காசில் வந்துட்டு காசு வந்துட்டு சம்பாதிக்கிறேன், என்னடி தெரியும் உனக்கு, எல்லா செலவு பண்ணதெல்லாம் என்னோடய மணி. அப்புறம் நீ சொன்னியே மிடில் கிளாஸ்னு, நானும் ஒரு சிஓ தான், நாங்கள் மட்டும் இல்லை இதோ அவங்க உட்காந்துருக்காளே அவளும் சிஓ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனோவை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. யாரை சொல்கிறா இவன் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஷுகா திரும்பி பார்க்கறது பார்த்தா ஆரம்பிக்கிட்ட உட்காந்துருக்காங்க. அத்தாடி இவன் அங்கே போய் உட்காந்துருக்கா, பூச்சி இன்றைக்கி அந்த பொண்ணு மூஞ்சி வீங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷுகாவுக்கு அப்படி எந்திரிக்க தோணுது. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து நீவே என்ன பண்ணுறாங்கன்னா உட்காருங்க நான் பேசுகிறோம்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி பிடிச்சி நம்ம ஷுகாவோட கையை பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் இவர் எப்படி ஷிஓவோ அதே மாதிரி தான் நானும் ஷிஓ, எங்களை வந்துட்டு எங்கள் கம்பெனியில் 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா, 3 பேருமே ஷிஓ தான். நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதடி, எவ்வளோ தைரியம் உனக்கு, எனக்கும் சொந்தமாக காஃபி ஷாப் இருக்குது, உனக்கு என்னடி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தா 4-5 பிரான்ச் இருக்கும், அதை விட்டு நம்ம வந்துட்டு நீவே வந்துட்டு எனக்கு காஃபி ஷாப் இருக்குடின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஆச்சி இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சி பார்த்தே ஏய் என்ன எப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம நீவி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஷுவர்க்கா நீ சண்டை போட்டு நான் ஃபஸ்ட்டு போகிறேன், ஐயோ அந்த பொண்ணை காப்பாற்றணும், இவன் வேறு கோவப்பட்டுருவானேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஷுகாவாக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நிவி விட மாட்டாங்க. அப்படின்னு யூனா சைடு காமிச்சு அப்படின்னா யூனா நேராக வந்துட்டு அந்த டேபிளில் போய் உட்காந்துருப்பாங்களா, அவங்க வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம் வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தோன்னே வந்துட்டு ஹாய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சின்ன ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. அவர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்காரு. கரெக்டாக அந்த காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்களா, நம்ம வந்துட்டு ஆரமும் எதுவுமே பேசலை, ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே அந்த காஃபி எடுத்து குடிக்க போகிறாரு. ஏய் வீட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அவர் எதுவுமே பேசலாம், சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்துட்டு யூனா தான் டக்குனு காஃபி கப்பை பிடுங்கிட்டு அவங்க அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னா கணத்தில் வச்சு பார்க்குறாங்க. செம்ம சூடாக இருக்குது, அச்சோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கணத்தை வந்து தொட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஆரம்பிக்க என்ன இருக்குன்னு தெரியல, அவர் வந்துட்டு என்னாச்சு சுடுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க வந்து ஸ்டாஃப்ட்டு கேட்கவும் அவங்களும் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஐஸ் கியூபுக்கு எடுத்து அவர் வந்துட்டு அவருக்கு தெரியல அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே இவனோட சீஸில் வந்து வச்சுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணாங்க. அப்படியே அந்த காஃபியை வந்துச்சுட்டு இவ்வளோ சூடாக இருக்கும், இதை குடிச்சோன்னா வாயெல்லாம் சுற்றும் தெரியுமா, அது எவ்வளோ வலிக்கும், இப்படிலாம் இருக்காது சரியா ஆறட்டும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை என்ன பண்ணாங்கன்னா அப்படி காஃபியை தூக்கி சைடாக வச்சிடுறாங்க. யாருமே எதுவுமே பேசலை. அது ஏன் காஃபி நான் தான் குடிப்பேன், உனக்கு என்ன, நான் எப்படி குடித்தேன் உனக்கு என்ன அப்போல்லாம் சொல்லிட்டு எதுவுமே கேட்கலாம். ஜஸ்ட் லைட்டாக வந்துட்டு அவர் என்ன பண்ணான்னா அப்படி வந்து ஒரு சைலண்ட்டாக ஸ்மைல் கூட இல்லை, ஜஸ்ட்டு அப்படி சைலண்ட்டாக வந்துட்டு அப்படியே அந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. சரி நீ காஃபி அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கூட்டி எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர்
ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருக்க வெயிட்டர் வந்துட்டு அவர் வந்து பார்க்குறாரு. கரெக்டாக அந்த வெயிட்டரும் வராங்க. ஸோ வந்துட்டு இப்படி நம்ம யூனா வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குது, வெனிலா சாப்பிடணும் போல இருக்குது. அதனால எனக்கு 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யூனா வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃபும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு வந்து ஐஸ்கிரீம் வந்து கொண்டு வந்து தராங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஆரம் வந்து சைலண்ட்டாக இருக்காரா, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, நீயும் உனக்கு வாங்கிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டு அவங்க 2 ஐஸ்கிரீமே வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அந்த ஆரம் தான் அவங்க அந்த ஐஸ்கிரீம் வருதா, அவருக்கு அந்த ஐஸ்கிரீம்லாம் சுத்தமாக பிடிக்காதுல, ஸ்வீட் ஐட்டம்லாம் சுத்தமாக அவருக்கு பிடிக்காது. அவர் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. என்ன உனக்கு வேணாமா, சரி கூட அதையும் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அது வேறு ஏதோ ஃப்ளேவர் போல் இருக்குது. ஸோ அது அந்த ஃப்ளேவரையும் வந்துட்டு இது ஒன்று அது ஒன்று அது ஒன்றுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பிக்க என்னமோ தெரியல, ஒரு மாதிரி கோவப்படணுன்னே தோணலை, சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு ஷியாக்கு தான், ஐயோ இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கு ஆரம்பிக்கிட்ட, போச்சு போச்சு, ஐயோ அவன் செம்மையாக கோவப்படுவானே, காலையிலேயே கோவமாக தான் வந்தான், ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷோக்கா பதறுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சைடு நிவி விடவும் மாட்டுறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணாக வந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கா. அது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் உமன் மேனோட பொண்ணு. ஸோ அவளுமே வந்துட்டு பிஸ்னஸ் உமனாக இருக்கா. ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஸோ வந்துட்டு அவளுமே வந்துட்டு செம்மையாக வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு இங்கிலீஷில் கத்தே, இன்னடி நீ மட்டும் தான் இங்கிலீஷில் பேசுவேன், நானும் தாண்டி பேசுவேன், நல்லா 2 டிகிரி ஹோல்டு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இன்னும் டிகிரி செகண்ட் டிகிரி வாங்கலாம், அதுக்குள்ளாட்டி வந்துட்டு அவங்க வாய் விட்டுட்டு இருக்காங்க. செம்மையாக வந்துட்டு ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஆரம் சைலண்ட்டாக இருக்காரா. அந்த பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு குட் பை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு வெளியே ஓடிடுறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷுகா தான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, சரி சரி எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, அதனால் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணுன்னா இன்னொரு நாள் சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறேன், ஓகே இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நேராக யூனிக்கிட்ட போகிறாங்க. யூனா நீ போதும் சாப்பிட்டதெல்லாம் கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட்டேன். பல அப்படின்னாங்க. சீக்கிரம் வாடி எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வேகமாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது வந்துட்டு கரெக்டாக அந்த காஃபி இருக்குல்லையா, அதை எடுத்து அப்படியே அவங்க சீஸில் வச்சு பார்க்குறாங்க. அது ஓகே சூட ஆறிடுச்சு. அவங்க வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிட்ட வந்து கொடுத்துட்டு சரி சரி இது நீங்கள் சீக்கிரம் குடிச்சிடுங்க, இல்லைன்னா இன்னும் ஆறிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது, கசக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு அப்படியே அந்த காஃபியை வந்து கையில் வாங்குறாரு. நம்ம ஷாக்கு என்னடா காஃபியை கையில் வாங்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் அங்கே இருக்க வெயிட்டரே கையில் கொடுத்தாலும் வாங்க மாட்டார், அங்கே வச்சுட்டு தான் போக சொல்லுவார். ஸோ அவராக வந்து தோணும் போது தான் எடுத்து குடிப்பார். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பம் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குதா. நம்ம வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஷுக்கா பார்த்துட்டு நிற்கிற ஸ்டேர் ஆகிட்டார். அப்படியே அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு. சரி சரி எனக்கு இன்னைக்கு எக்ஸாம், ஸோ ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யூனா வந்து நின்றுட்டுருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த சைடு என்னமோ வந்துட்டு ஷோக்கோ சுத்தமாக முடியல, என்னவா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே நான் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சைடு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்து நிவியோட ஓடிறாங்க. நிவி வந்துட்டு வாடி 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 ஃபஸ்ட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிறாங்க. பிகாஸ் எக்ஸாம் டைம்னால சீக்கிரமாக கூப்பிட்டு போயிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்து நம்ம ஷுகா தான் மெதுவாக வந்துட்டு அரை மாதிரி ஓகே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நான் ஓகே தான் ஷுகா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேஷில் கேட்டுட்ருக்காரு. சின்னவன் நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் வந்து கோவப்படுத்துச்சு. எனக்கே கோவம் வந்துச்சு அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்தா. இவன் எப்படி சைலண்ட்டாக இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கா, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா, ஐயோ ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா வேகமாக ஜின்னி கால் பண்ணுறாரு. ஜின் அட்டன் பண்ணிட்டு டே சொல்டா என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. வேறு லெவல்டா, அந்த பொண்ணு ஒன்று காப்பாற்றி விடுச்சா, அது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் நடந்தது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமாக அந்த யூனா பொண்ணும் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தது எல்லாமே வந்துட்டு சொல்கிறாரு. அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிச்சுடா, ஆனால் ஆரம் சைலண்ட்டாக இருந்தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏடா சொல்கிற, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இந்த கஃபேல அப்படின்னு சொல்லும்போது கஃபேலையா வெயிட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் இருந்திருப்பார் அவருமே. ஸோ வந்துட்டு ஒர்க் போகிறதுக்காக வந்திருப்பார். அவருமே வேகமாக வந்துட்டு அந்த கஃபேக்கு வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது பாருடா அந்த காஃபியை எவ்வளோ ஆறி போச்சு, இப்போ கூட வந்து குடிச்சிட்ருக்காண்டா அப்படின்னு கேட்கும்போது என்ன காஃபி ஆறினதை குடிச்சிட்ருக்கானா, இதெல்லாம் நடக்காத விஷயமாச்சுடா, நம்ம சாப்பிடும்போது காஃபி ஆறுனாலே அந்த காஃபியை தொட்டு கூட பார்க்க மாட்டான், இவனா தொடு குடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நீ வேணா அந்த காஃபி கப்பை வாங்கி தொட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ஆரம்பிச்சு காஃபி கப் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொட்டு பார்க்குறாங்க. பார்த்து பச்சை தனியாக மாதிரி போய் கிடக்குது. டப்பா எப்போ அதை குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு. அத்தன்ட்டா எனக்கும் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
அதுவும் பாடுறான் ஒரு மடக்கில் குடிச்சு முடிக்கிறது எவ்வளோ நேரம் சிப் வச்சு குடிச்சிட்டு இருக்கான் பாருடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. என்னமோ கரெக்டு தான்டா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜின்னு வந்துட்டு ஷோக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இவன் ஓகே தானே, நல்லா தானே இருக்கான், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் வந்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து கத்திர மாட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷோகா கேட்டுட்டு இருக்காரு. டவுட்டு தான்டா, எனக்கே அந்த டவுட் இருக்குது, கொஞ்சம் அவனை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆரம்பிடா குடிச்சு முடிச்சுட்டு சரி ஷோக்கா கிளம்பலாம், டே ஜின் வா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு அவர் எப்படின்னா கேஷுவலாக வந்துட்டு கார்க்கு எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாரு. இவன் அவன் கேஷுவலாக போகிறான் தெரில, எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மு நீ என்ன பண்ணு, நீ அவன் கூடயே இரு, அந்த பொண்ணை கொண்டு போய் அடிச்சிட போகிறான், அதனால் நீ போய் வந்துட்டு பத்திரமா அவன் கூடயே இருடா, நான் வந்துட்டு பாறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷுகாவையும் யாருமே அங்கேருந்து அமுச்சு வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஜினுக்கு மைண்டே இல்லை யார் அந்த பொண்ணாக இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் வந்துட்டு இவ்வளோ காமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக வந்துட்டு நேராக வந்து உள்ளே போயிட்டு வந்து பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம்பம் வந்துட்டு போய் பார்க்குறாரு, என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஐ மீன் அந்த ஆரம்பம் அந்த யூனோவை பேசிட்டு இருந்தாங்களே, ஸோ அந்த கிளிப்பை வந்துட்டு அந்த சிசிடிவி சம்திங் அது இருக்கும் இல்லையா, ஸோ அவர் என்ன பண்ணனா அந்த சிசிடிவியை போய் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு யூனா என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அட்டூழியம் பண்ணி அவன் சும்மா இருந்தானா, ஆனால் இந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் உட்காந்து அப்படி பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு எங்கிட்டோ அந்த பொண்ணை மட்டும் போய் திட்டாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருமே ஒர்க் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருமே ஒர்க் வந்துட்டு கிளம்புறாரு. பிகாஸ் வந்து அவருக்கு இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு லாஸ்ட் அந்த ஒரு மூவி இருக்கும் இல்லையா, அந்த மூவியோட வந்துட்டு ஷூட் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு டே வந்துட்டு இன்றைக்கி ஷூட்டு, ஸோ அதுக்கு வந்துட்டு போயிட்டாரு. ஸோ வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துட்டு நம்ம வந்து ஷாஹான் வந்துட்டு ஹோபியை காமிச்சோம் அப்படின்னா 2 பேருமே வந்துட்டு அப்படியே பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷாக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. என்னடி இவ்வளோ சந்தோஷமாக போகிறேன், என் க்ரஷ் இல்லை, என் க்ரஷ் இன்றைக்கி வருவாருன்னு நினைக்கிறேன், நான் மீட் பண்ண போகிறேன், ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு பைக்கில் ஆனாலும் வந்துட்டு உங்கள் தொல்லை தாங்கலடி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது நம்ம வந்துட்டு ஹோபிக்கும். அப்படியே பல்ல கடிச்சிட்டு எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு பைக் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அவருமே வந்துட்டு நேராக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷாவ் கொண்டு போயிட்டு அவங்க அந்த ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அந்த வந்துட்டு ஸ்பாட்டில் வந்துட்டு இறக்கி விட்டுட்டு சரி ஓகே பை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா வேகமாக வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. பிகாஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு டிலே ஆகிருக்குமா, ஸோ வந்துட்டு அவர் பெண்டிங் ஒர்க்கில் வச்சுருப்பாரு, அதை போய் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எனக்கு ஒர்க்கை சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண வேகமாக வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு நேராக போயிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப வந்துட்டு, ஏன்னா இது வந்து லாஸ்ட் டே, இன்றைக்கி நான் சப்மிட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு தலைவர் செத்தார், நம்ம வந்துட்டு ஸ்ரீகிட்ட மாட்டிக்குவார். இதில் வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடு வந்துட்டு நம்ம ஸ்ரீமே வந்துட்டு உள்ள ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க. எல்லாருமே வந்துச்சு பவுக் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஐயோ போச்சு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்துச்சு குட் மார்னிங் மேம் அப்படி மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பவுக் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு பவுக் பண்ணவும் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஓகே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரூமுக்குள்ள வந்து போயிடறாங்க. இந்த சைடாக வந்துட்டு நம்ம ஹோபி வேகமாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இருக்காரு. இங்கே உட்காந்துருக்க வந்துட்டு அந்த ஒர்க் கொலிக்கெலாம் இருக்காங்க இல்லையா, என்னடா எவ்வளோ நாளாக முடிக்கலையா, பூச்சு செத்தடா மாவனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆல்ரெடி அவர் ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு இருப்பாரா, இந்த இது வந்து இவங்க சொல்லவும் இன்னும் பயமாயிடுது. ஐயோ போச்சு, அப்போ இன்றைக்கி அசிங்கப்படுத்த போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது கரெக்ஷன் கூட பார்க்கல, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு நேராக வந்துட்டு அப்படி ஸ்ரீகிட்ட வந்து கொண்டு போய் கொடுக்குறாரு. அது கொஞ்சம் கூட ஒரு டைம் வந்துட்டு ஓகே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பார்க்கல, அது அப்படியே வந்துட்டு அப்படியே ஸ்ரீ வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது நிறைய கரெக்ஷன் இருக்குது, நிறைய வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உள்ளே வந்துட்டு அவங்க அப்பாவோட மேனேஜர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் உள்ள வராரு. ஐயோ இவர் வேறு வராரு, இவர் இப்போ இந்த ஃபைலை பார்த்தா ரொம்ப திட்டுவாரே, பேசாமல் நம்மளே திட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்துட்டு தூக்கி அப்படியே இந்த டேபிள் மேலே போட்டு என்ன உனக்கு பிரச்சனை, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணாமல் எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், உன் மைண்டில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு, எல்லாத்தையும் தூக்கி வெளியவே வச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ மிஸ்டேக்கு, இந்த மிஸ்டேக்கோட இந்த வந்துட்டு ஃபைல் எங்கேயாவது போச்சுன்னா யாருக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிதுன்னா என்ன பண்ணுறது, நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் இருக்குது, ஆனால் அதை ரெஸ்பெக்டையும் ரெஸ்பான்சிபிளையும் ஒரே செகண்டில் ஒருத்த குலைச்சிருவ போல இருக்குது, இதெல்லாம் ஒரு ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வந்துட்டு கோவமாக கத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஹோபி வச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மேம் அது வந்து என்ன ரீசன் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணோன்னா எதுவுமே பேசல, சைலண்டாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீ செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மேனேஜரும் வந்துட்டு எதுவுமே பேசலை, வந்தவர் அப்படியே வந்துட்டு டக்குன்னு வெளியே போயிடறாரு. ஸோ வந்துட்டு அந்த மேனேஜரும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீக்குமே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம வந்துட்டு
கெட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ சொல்லுவோம். அப்படியே வந்துட்டு நம்ம ஹோபி செம்ம வந்துட்டு அப்செட்டாக ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும். பிகாஸ் மார்னிங்கே திட்டு வாங்கியிருப்பாரா. ரொம்ப அப்செட்டாக அவர் என்ன பண்ணனா வெளியே போயிட்டு உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அந்த ஃபைலை திரும்ப கரெக்ட் பண்ணி கொண்டு போகணுமேனு சொல்லிட்டு அதை உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஸ்ரீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தெரியும். ஸோ வந்துட்டு அவர் எதுக்கு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலில் வந்துட்டு அந்த மொபைல் காலில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கனெக்டில் இருந்திருப்பாரு. ஸோ வந்து இவ ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாளான்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் அவங்க அப்பா கால் பண்ணியிருப்பாரு. இப்போ அவன் வந்து திட்டவும் சரி ஓகே நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லவும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியே போயிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சுட்டு சாரி ஹோபி உன்னை திட்டணும்லாம் இல்லை. ஆனால் ஆனால் என் அப்பா சாரி உன்னை ஏதாவது பண்ணிவிடுவாருண்ணா அதான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கண்ணெலாம் கலங்கி போயிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. இன்னும் பண்ணுறது அவங்களோட வலியோ வேதனையும் அவங்களால சொல்லவே முடியாது இல்லை யாருக்கிட்டேயும். அதில் அப்படியே வந்துட்டு கண்ணெலாம் தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயுமே சிசிடிவி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்ணெலாம் தொடச்சிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அவங்க அப்பப்போ வந்துட்டு ஹோபியை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோபி ரொம்ப அப்செட்டு. மார்னிங் எப்போவுமே சிரித்து பேசி ஜாலியாக இருக்க பையன் இன்னைக்கு ரொம்ப அப்படியே அப்செட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஸ்ரீக்கு இதை பார்க்க இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அவங்கள அப்படியே பாதிலே இந்த ஒர்க்கை விட்டு போயிடலாமா எழுந்திரிச்சு போகலாமா அப்படின்னு தோணுது. பட் நோ வே. கரெக்டாக அந்த டைம் வந்துட்டு அதாவது எப்படி சொல்லுது காலைல 9 o'clock ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா 4:30 அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒர்க்கை விட்டு அதே அந்த ரூமை விட்டு வெளியே போகணும். ஏதாவது சாப்பிடும்போது கூட அந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு ஓகே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஓகே வெளியே போகலாம் அவ்வளோதான். இல்லைனா வந்துட்டு எங்கே போனோம் என்ன பண்ணிகிட்ருக்கா எதுக்கு இவ்வளோ நேரம் எதுக்கு கேபினை விட்டு இவ்வளோ நேரம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்பார் அவங்க அப்பா. ஸோ அதனாலே வெளியவே போக மாட்டாங்க. லிட்ரலி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜெயில் வாழ்க்கை தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஹோபி ரொம்ப அப்செட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்க ஸ்டாஃப் தான் என்னடா ரொம்ப திட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ரொம்ப இன்றைக்கி என்னன்னு தெரில ரொம்ப திட்டாங்க. அதுவும் அந்த மேனேஜர் கூட இருந்தால் தெரியுமா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. சரி விட்றா இது என்ன நம்மளுக்கு புதுசாக அப்படின்னு கேட்கும்போது சரி எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பக்கத்தில் இருக்க கொலிக்கிட்ட ஹெல்ப் கேட்கவும் அவங்களும் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்துட்டு ஹோபியும் வந்துட்டு அந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ ஓகே தானே எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு தடவை நம்ம டீம் லீடர்கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டீம் லீடர்கிட்ட வந்துட்டு அதை கொடுக்குறாங்க. ஸோ அவருமே வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஓகேடா மிஸ்டேக்லாம் இல்லை நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை வாங்கிட்டு ரொம்ப சோகமாக உள்ளே போயிட்டு மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. யா கமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அந்த ஃபைலை வாங்கி செக் பண்ணுறாங்க. அவங்களும் சரி ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயிரம் மாதிரி லோ வாய்ஸில் தான் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒத்தாடி விட்டால் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண வேகமாக வந்துட்டு குடுக்குன்னு வெளியே ஓடிடுறாரு. கிட்டத்தட்ட 1 hour வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாரா அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் சேர்த்து. அதனால ரொம்ப டயர்டாக இருக்கு அவருக்கு. வேகமாக போயிட்டு அடி வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்காக ரிலாக்ஸாக வந்துட்டு காஃபி அங்கே மேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போயிட்டு காஃபியை வந்து போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே அந்த கவுச்சில் வந்து உட்காராரு. கரெக்டாக நம்ம ஸ்ரீ வந்துட்டு எங்கே போனால் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தா ஹோபி அவங்களோட பிளேஸில் இருந்திருக்க மாட்டாங்களா. எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களா அப்படியே வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா வந்துட்டு ஹோபி வந்துட்டு அங்கே வந்து காஃபி குடிச்சிட்ருக்கா. அது காஃபிக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்காங்க காஃபிக்குன்னு. ஸோ அங்கே வந்துட்டு உட்காந்து அப்படியே குடிச்சிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருப்பார் அப்படியே குடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஷா கால் பண்ணுறாங்க. ஷா கால் பண்ணிட்டு ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மேம் திட்டாங்க. சின்னா அந்த ஆங்கிரி பேர்டுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ போகிற ஒன்றா தான் திட்டிகிட்டு இருப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக ரெடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நீ எதுக்கு கால் பண்ணாடி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை இன்றைக்கி என் க்ரஷ்ஷே வரவே இல்லை. ஜி அறிவு இருக்கா அவனுக்கு உன் க்ரஷ் வரலையாண்டி கால் பண்ணாடின்னு கேட்குறாங்க. ஆமாம் என் க்ரஷ்ஷு வரல நான் எவ்வளோ ஹாப்பியாக வந்தேன் தெரியுமா பாரு நியூ ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்தேன் சே எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓ ஷட் டி ஏன்டி அவருக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும்டி இருந்தாலும் அவர் வந்திருக்கணும்ல என்னை பார்க்க. ஆமாம் அவர் உன் பாய் ஃப்ரெண்டு அப்படி ஒன்று பார்க்கறதுக்காகவே வந்துட்டுருக்காரு. ஏச்சி வை ஃபோன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கட் பண்ணிடுறாரு. இவ்வளோ நேரம் அப்செட்டாக இருந்தவர் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷா பேசுனதெல்லாம் கேட்டால் அவருக்கே சிரிப்பு வந்துடுது. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படி இருந்த மொபைல் வந்துட்டு தலையில் அடிச்சுட்டு அவர் அப்படியே மொபைலை தூக்கிக்குள்ளே வச்சுட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. சிரிச்சுட்டே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரா. நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது அவரோட இந்த ஸ்மைலை பார்த்ததுக்கப்புறம். ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா போயிட்டு காஃபி வந்துட்டு மேக் பண்ணுறதுக்காக உள்ள போகிறாங்க. நம்ம வந்துட்டு காஃபி பார்த்துட்டு இதை வந்துட்டாங்கல்ல ஆங்கிரி பேர்டு எங்கேருந்து தான் கோவம் வருமோ தெரில திட்டுறதுக்கு மட்டும் முதலாலாம் வந்து நிற்கும். கொஞ்சம் நச்சு சிரிக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேம் நீங்கள் குடிங்க மேம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இட்ஸ் ஓகே
நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காஃபி போட்டு அவங்க சட்டுக்கு வந்துட்டு ஹோபிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. ஹோபிக்கா இங்கே அந்த காஃபி உள்ளேயே இறங்கலை. ஐயோ இவ முன்னாடியாக குடிக்கிறது அப்படின்னு இருக்கா. மேம் எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நான் அதை ஃபினிஷ் பண்ணணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணவே வேகமாக வந்துட்டு அந்த காஃபி அங்கேயே வச்சுட்டு குடுகுடு ஓடிடுறது. பாதி குடிச்சும் குடிக்காமல் இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்ரீ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க போட்ட காஃபியை அப்படியே வச்சுட்டு நம்ம ஹோபி குடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த காஃபியை வந்துட்டு அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அது வந்து ஆஃப் கப் ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்திருக்கும், ஆஃப் கப் இருந்திருக்கும், ஆஃப் தான் குடிச்சிருப்பாரு. ஸோ வந்து அப்படியே வந்துட்டு அந்த காஃபியை எடுத்தடி கையிலேயே வச்சுட்டு அப்படி வந்துட்டு அவர் குடித்தது அந்த காஃபியை வந்துட்டு மிச்சத்தை வந்து குடிச்சிட்ருக்காங்க. அது ஹோபியோட பர்சனலாக வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு காஃபி கப் வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. அது ஹோபியோட காஃபி கப்பு. ஹோபியோட காஃபி கப்பை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து இந்த காஃபி கப்பை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட அந்த டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த அதில் வந்து வச்சுட்டு அவங்க வந்துட்டு அது அப்படியே ஒரு மாதிரி சின்ன ஸ்மைலோட திருடிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலு. ஸோ வேறு திருடிட்டு வந்துட்டு அப்படி வந்து உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிலாக்ஸாக அந்த ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பப்போ வந்துட்டு முன்னாடி இருக்க ஹோபி வந்துட்டு லேட்டாக சைட் அடிக்கிறது அந்த பழக்கம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் தான் வந்து எப்படி கஃபே ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்காரு. பிகாஸ் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி போயிருப்பாங்களா, வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கஃபே வந்து சீக்கிரம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அவர் வந்து ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு கஃபே ஷாப் போகிறாரு. என்ன இங்கே வரான், டேண்ணா ஒர்க் போலையா அப்படின்னு கேட்கும்போது, டே ஒர்க்கா அதெல்லாம் போகல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லுறாரு. பேசணுமா, இவன் பேசணுன்னாலே ஏதாவது வேலையாக தானே வருவான், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டா மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. பச்சையாக தெரியுது, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மச்சான், இந்த மாதிரி என் தம்பிக்கு கால் பண்ணி நீ பேசணும். நான் என்ன பேசணும், இல்லைடா ஒர்க்குக்கு ஏதாவது வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இந்த ஸ்வீட்டியோட வந்துட்டு ரெஸ்யூம் அதை நான் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அவனுக்கு சென்ட் பண்ணி கொஞ்சம் பாருடா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சின்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உன்னை பார்த்தா என் ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது, பண்ணுடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பொண்ணி தொலைற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஜேகே கால் பண்ணாங்க. ஜேகேமே வந்துட்டு ஜிம்னோட நம்பர் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஜிமின் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கஃபேல தான்டா இருக்கேன், நீ என்ன பண்ணுற, ஃப்ரீயாக இருக்கியா பிஸியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்போவும் உனக்காக ஃப்ரீ தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வேக்கன்சி இருக்கா உன்னோட கம்பெனிலன்னு கேட்கும்போது, வேக்கன்சி எதுவும் இல்லைண்ணா, ஏன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, நல்லா வந்துட்டு டிகிரி ஹோல்டராக இருக்கலாம், அதான் சரி ஒர்க் வந்துட்டு வேணும்னாங்களா, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு. அப்படியாண்ணா, நீங்கள் வேணால் அந்த ப்ரொஃபைல் அனுப்பிச்சி வைங்க, நான் என்னென்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், சரி ஓகே இருடா அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜிமின் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம ஜேகேக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஜேகேவும் அதை பார்த்துட்டு சரி ஓகேண்ணா, சூப்பராக தான் இருக்குது உங்களோட வந்துட்டு டிகிரி அண்ட் அவங்க பார்த்த எல்லாமே ஓகே தானா, சூப்பர்ண்ணா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்துட்டு ஆஃபீஸ் அனுப்பிச்சி வைங்க, அவங்களுக்கு ஒர்க் வந்துட்டு இங்கே இருக்குது, நான் வந்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சூப்பர்டா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா இதுக்கு தேங்க்ஸ்லாம் அதெல்லாம் வேணாம், அந்த பொண்ணோட டிகிரியெல்லாம் பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருக்கா, என் மார்க்கும் சூப்பராக இருக்குது, அண்ட் வந்துட்டு இதுக்குன்னு தனியாக வந்துட்டு கோர்ஸ் வேறு எடுத்து படிச்சிருக்காங்க, அது எங்களுக்கு பெனிஃபிட் தான், ஸோ வர சொல்லுங்கண்ணா நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லவும் சரி ஓகேடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. போதுமா பேசிட்டு அப்படி சொல்கிறாங்க. அச்சோ ஸோ 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 ஸ்வீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜிம்மில் பிடிச்சி கண்ணத்தை வச்சு கிள்ளுன்னு கிள்ளிட்டு இருக்காங்க. தம்பி தானடா, நீயே பேச வேண்டியது தானடா, நீ எப்போ பேசுவேன் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை, உனக்கு தெரியல படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா போயிட்டு வந்துட்டு அப்படி வந்து ஒரு டேபிள் உட்காந்துக்கிறாரு. நம்ம வந்துட்டு பிடிச்சி தலை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டே கிட்ட கொடுக்கும். டேவும் வந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு தேங்க்ஸ் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த காஃபேயில் மேலே வந்துட்டு மேல் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு 2 கேர்ள்ஸை காமிக்கிறோம். 2 கேர்ள்ஸுமே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்வீட்டி தான், இப்போ எதுக்கிட்டே நீ வர சொன்னேன் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடி, உனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒர்க்கா, மறுபடியும் வந்துட்டு போயிட்டு என்னை வந்துட்டு ஆர்ஜே ஒர்க்லாம் பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, கொன்று வேண்டி. ஐயே சே அந்த மாதிரி இல்லடி, இது உன்னோட படிப்பு சம்மந்தமான ஒர்க்கு, அது எப்படி சொல் ஐடி கம்பெனியில் ஒர்க் அப்படி சொல்கிறாங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க்கா, ஏடி நானே கிட்டத்தட்ட 1 மந்த்தாக அலையாத கம்பெனியில் எந்த கம்பெனியில் எனக்கு ஒர்க் கிடைக்கல, நீ சொல்கிற ஐடி கம்பெனியில் மட்டும் எனக்கு ஒர்க் கிடச்சிருமா, சொல்கிறது கேளு, ஒன் டைம் ட்ரை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. சரி சொல்லு எப்போ போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு மார்னிங். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உனக்கு நான் அட்ரஸ் சென்ட் பண்ணி வச்சேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நான் வந்து சொல்கிறாங்க. சரி ஆமாம் ஏன் இப்போ சொல்ல வேண்டியதானே அட்ரஸை அப்படின்னு கேட்குறாங்க.
ஐயோ! எனக்கே தெரியாதே! அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணும் இல்ல மச்சான், என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்துட்டு ஒர்க் கேட்டேன். அவங்களும் வந்து பார்த்து வச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு வந்துட்டு அட்ரஸ்லாம் சென்ட் பண்ணணும். அவங்க வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு மார்னிங் உன்ன வர சொன்னாங்க. அதனால நீ வந்து அங்க போய் பாரு. கண்டிப்பா வந்துட்டு உனக்கு அந்த ஒர்க் கிடைக்கும்னு நெனைக்கிறேன் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே. என்ன இன்டர்வியூவான்னு கேட்கும்போது, இன்டர்வியூவான்னு தெரியல. எனக்கு என்னமோ அந்த ஒர்க் உனக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு தோணுது அப்படின்னு மாரி சொல்லிட்டு யான் வந்து சொல்றாங்க. சரி என்ன கருமமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி வந்து உட்காந்துருக்காங்க. மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏன் என்ன பண்ண அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக உட்காந்தவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு உன்னோட வாய்ஸில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாண்டி நீ ஒரு ஹீலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஹீலர் ஏன்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்னால் ஒருத்தர் ஹீல் ஆயிருக்காரு பாரேன், அந்த மனுஷனுக்கு உன் வாய்ஸில் ஏதோ கிடச்சிருக்கு மச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்குடி சுற்றி வளைச்சி பேசுகிற, எனக்கு என்னமோ அந்த ஒர்க்கு அந்த பையன் கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் விளையாடாத, அது ஒன்றும் இல்லை மச்சான், நேற்று அந்த பையனோட அண்ணா வந்தாங்க. அந்த அண்ணா தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த பையனுக்கு ஏதோ வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்க போல், அதெல்லாம் அவங்க பர்சனல், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அந்த பையன் வந்துட்டு உன்னோட வயசில் கொஞ்சம் வந்துட்டு ஓகே ஆனானாமா, அதான் ஸோ வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இருந்தால் அவன் கொஞ்சம் ஓகேவான்னு தோண்டிட்டு அந்த ஒர்க்கு எனக்கு கொடுக்குறாங்க அவ்வளோதான். ஏய் என்ன அதுக்காக தான் எனக்கு ஓக்கா, என்னோட டேலண்ட்டுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, லூஸ் மாதிரி பேசாத, அதை பற்றி வந்துட்டு அவங்க அண்ணா மட்டும்தான் தெரியும், அந்த பையனுக்குலாம் தெரியாது. அந்த பையனுக்கு நீ தான் அந்த பொண்ணான்னு கூட தெரியாது. ஃபஸ்ட்டு நீ போ, அட்டன் பண்ணு. ஒருவேளை அந்த பையன் வந்துட்டு நீ யாருன்னே தெரியாமல் ஒர்க் கொடுத்துட்டா அப்படின்னா நல்லது தானே, உன் டேலண்ட்டுக்கு தானே ஒர்க் கிடைக்குது அப்படின்னு போய் சொன்னாங்க. அந்த பையன் மட்டும் என் டேலண்ட்டுக்கு ஒர்க் கொடுக்காம நான் அந்த பையனை ஹீல் பண்ணோம் அப்படின்னதுக்காக வந்துட்டு ஒர்க் கொடுத்தான்னு வச்சுக்குவேன், அங்கேயே அவன் என் கையில் செத்தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட் சொல்லிட்டு இருக்காங்க. அச்சோ ஸ்வீட் டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காங்க. யோ யான் அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 பேருமே வந்துட்டு மேலே இருக்க கஃபேல தான். அதாவது அவங்க எப்போவுமே இங்கே வருவாங்க. பட் வந்துட்டு இவங்க கூட யார் கூடயும் கனெக்ட் இருக்காது. எப்பவுமே மேலே போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு காஃபி வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு இது வந்து ரெகுலர் கஃபே தான். பட் ஒருத்தர் மீட் பண்ணிக்காமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு மீட் பண்ணியும் வந்துட்டு பேசிக்காமல் ரொம்ப கனெக்ட் ஆகாமல் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம 2 கேர்ள்ஸுமே வந்துட்டு மற்ற கேர்ள்ஸோட மற்ற பாய்ஸோட வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு மேலே வந்து ஜாலியாக சிரித்து பேசி ஒரு மாதிரி ஃபன் போயிட்டுருக்கா. அப்படியே கீழே வந்துட்டு நம்ம வந்து டேக்கிட்ட வந்து நம்ம ஜிமின் வந்து பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு நம்ம லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு லியா வந்துட்டு அவங்க கொஞ்சம் வந்துட்டு இப்போ நியூ மூவி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான வந்துட்டு ஷெட்யூல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஜின்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜின்ஸும் இந்த மாதிரி வந்துட்டு நியூ ஷெட்யூல், ஸோ வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு ஷூட் இருக்குது, நாளையிலேருந்து மார்னிங்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 10 o'clock வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னா லியா அதை நீ பார்த்துட்டல, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார். அப்புறம் என்ன எதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா, நோ இஷ்யூஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் சார் உனக்கு தெரியும்ல எல்லாம் ஓகேனா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஷூட் வர லாஸ்ட்டு பாட்டு, ஸோ அதை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்காக எழுந்திரிச்சு போயிடறாரு. நம்ம வந்துட்டு லியா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் வந்து லியா வந்துட்டு அவங்க வந்து காலேஜ் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஜின்கிட்ட வந்து ஒர்க் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ இயர்ஸாகவுமே வந்துட்டு ஜின்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்துட்டு அவருமே வந்துட்டு ஹேலியா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு தங்கச்சிக்கிட்ட பழகிற மாதிரிலாம் பழக மாட்டார். பட் வந்து ஒர்க்குக்கிட்ட பழகிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுப்பாரு. நீ வந்து பார்த்துக்கோ உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் கொடுப்பாரு. ரொம்ப க்ளோஸாக இல்லாட்டியும் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அது வந்துட்டு லியாவுக்கு ஒரு மாதிரி சேஃபாக ஃபீல் ஆகும். அவங்களுக்கு வந்துட்டு ஒர்க் வரும், லேட் நைட் போகிறோம் அப்படின்ற ஒரு டென்ஷனே இருக்காது. பிகாஸ் அவர் ஒர்க் பண்ணது ஜின் கிட்ட. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கொஞ்சம் அப்படி கேஷுவலாக நார்மலாக இருப்பாங்க. நம்ம வந்து ஜின்மே வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு லியா வந்துட்டு எல்லாமே பார்த்துப்பா. லியா வந்துட்டு லியாவுக்கு எல்லாம் தெரியும். லியாவுக்கு வந்து என் மைண்ட் செட்டுக்கு தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபுல்லாக வந்துட்டு ஹோப்பில் தான் இருப்பார். நம்ம வந்து ஜின்மே போயிட்டு அந்த ஷூட் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு ஜின் வந்துட்டு ஷூட் கொஞ்சம் வந்து ஹெவியாக தான் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க காமிச்சோம் அப்படின்னா கன்னத்தில் கை வச்சுட்டு இன்றைக்கி வரவே இல்லைல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப சோகமாக அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜின்னோட ஃபோட்டோவை பார்த்துட்டு. ஸோ அங்கே இருக்க வந்துட்டு டேரக்டர்மா வா வந்துட்டு கொஞ்சம் உனக்கு ஆக்டிங்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் வந்து கூப்பிடுவோம். சரி ஓகே பாய், நான் போயிட்டு என்னோட ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நேராக போகிறாங்க. அங்கே இருக்க வந்துட்டு டேரக்டரும் வந்துட்டு இப்படி தான் ஆக்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்துட்டு நீ எக்ஸ்போஸ் பண்ணணும், இது வந்துட்டு உன்னோட நிறைய வந்துட்டு டேலண்ட்ஸ் இதில் இன்வால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு நீ ஒரு 2 days உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக சரியாயிடும்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு. நிறைய வந்துட்டு அவங்க நம்ம வந்து ஷாக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஷோமே ஓகே சார்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. ஸோ இப்படி தான் அந்த டே வந்து போகுது. ஓகே கேஸ், அந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும், நம்பரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர்